செவ்வாய், லோப்சாங் ராம்பா, நெற்றிக்கண். இங்குதான் அனைத்தும் துவங்கியது. இது மருத்துவ லாமாவாகும் தகுதியை பெற திபெத்திய மடத்தில் சேர்ந்த ஓர் இளைஞனின் சுயசரிதம். அங்கு பிரத்யேக சிகிச்சை மூலம் அவரது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. திபெத்திய மடங்களில் வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை குறித்த கண்ணோட்டம் இந்நூலில் நமக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆன்மீக விஷயங்களை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் கிடைக்கிறது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் மட்டுமே திபெத்திற்கு சென்றிருக்க கூடும். ஆனால் இதுவரையில் அவர்களும் ஏனையோரும் மடத்தினுள் நிகழும் வாழ்வை பற்றி அறிந்திருக்கவில்லை. லோப்சாங் சக்புரி மடத்தில் சேர்ந்து மிக ரகசியமான திபெத்திய மறைபொருள் விஞ்ஞானங்களையும் வேறு பலவற்றையும் கற்பிக்கிறார். சேலாவாக வாழ்ந்தது. அத்தியாயம் 5. சக்புரியில் எங்களது நாள் நள்ளிரவில் ஆரம்பிக்கும். ஊதுகொம்புகள் நள்ளிரவில் ஒழித்ததும் குறைந்த வெளிச்சமுள்ள கூடங்களில் எதிரொலிக்கும். தூக்க கலக்கத்தில் நாங்கள் மெத்தைகளில் உருண்டவாறு இருட்டில் எங்களது மேலங்கியை தேடுவோம். நாங்கள் திபெத்தில் இது அன்றாட வழக்கம். அங்கு பொய்யான வெட்கம் கூச்சம் கிடையாது. எழுந்து மேலங்கியை அணிந்தபடி வெளியேறுவோம். அதை தோளில் போடும்போது பை போல உருவாகும் இடத்தில் எங்களது உடைமைகளை வைத்துக் கொள்வோம். நடைபாதைகளில் கடகடவென பேசியவாறே செல்வோம். அந்நேரம் எங்களது மனநிலையும் சரியாக இருக்காது. எங்களது போதனைகளின் ஒரு பகுதி கோபமுள்ள போது புத்தரை போல் அமர்ந்து பிரார்த்தனை செய்வதை விட அமைதியான மனதுடன் ஓய்வெடுப்பது நல்லது. அவ்வப்போது தோன்றும் எரிச்சலில் நான் எனக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வதுண்டு. நல்லது, இப்போது ஏன் நாம் அமைதியான மனதுடன் ஓய்வெடுக்க கூடாது? இந்த நள்ளிரவு சாகசம் கோபமூட்டுகிறது. ஆனால் யாரும் எனக்கு திருப்திகரமான பதிலை தரவில்லை. நானும் பிறருடன் பிரார்த்தனை மண்டபத்திற்கு சென்றேன். அங்கு ஊதுபத்திகளின் நறுமண புகை மேகங்களாக மிதந்து சென்றன. எண்ணற்ற வெண்ணெய் விளக்குகளின் ஒளிக்கதிர்கள் அந்த மேகங்களின் ஊடாக வெளிச்சத்தை பரப்ப போராடின. நடுங்கும் சுடரொளியில் அசையும் நிழல்களில் புனித பேருருவங்கள் உயிர் பெற்றன. எங்களது மந்திர உச்சாடனங்களை கேட்ட அவ்வுயிர்கள் பணிந்து ஏற்று அசைந்தாடின. நூற்றுக்கணக்கான பிக்குகளும் சிறுவர்களும் தரையிலுள்ள மெத்தைகளில் சம்மணமிட்டு அமர்ந்திருப்பார்கள். மண்டபத்தின் நீளவாக்கில் வரிசையாக அனைவரும் அமர்வார்கள். ஒவ்வொரு ஜோடி வரிசையும் எதிரெதிர் முகம் பார்ப்பது போல அமைந்திருக்கும். முதலாவது வரிசையும் இரண்டாவது வரிசையும் எதிரெதிர் முகமாக இருக்கும். இரண்டாவது மூன்றாவது முதுகுமாக இருக்கும். இப்படியாக பல வரிசைகள். எங்களது மந்திர உச்சரிப்பிற்கும் புனித பாடல்களுக்கும் விசேஷ ராகங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஏனெனில் சப்தங்களுக்கு அலாதியான சக்தி உண்டென்பதை கீழே நாடுகளில் உணர்ந்திருந்தனர். ஒரு ஸ்வரம் கண்ணாடியை உடைக்க வல்லது. அதேபோல் ஸ்வரங்களின் பிரத்யேக கலவை அமானுஷ்ய சக்திகளை தூண்டக்கூடியது. சமயங்களில் கங்கியூர் தொகுதிகளிலிருந்தும் சில பகுதிகள் வாசிக்கப்படும். நூற்றுக்கணக்கானோர் இரத்த சிவப்பு நிற மேலங்கியை அணிந்து தங்க நிற தோலணியோடு சேர்ந்தார் போல அசைந்தாடி மந்திரங்களை உச்சாடனம் செய்வார்கள். அத்துடன் சேர்ந்த வெள்ளி சிறு மணிகளின் கிண்கிணி நாதம், மேளங்களின் அதிர் முழக்கம் ஆகியவற்றை எல்லாம் ஒருங்கே பார்ப்பதும் கேட்பதும் மிகுந்த மன எழுச்சியை தரும். நறுமண புகைகள் நீல மேகங்களாய் தெய்வங்களின் முழங்கால்களை வளையமாகவும் சுருளாகவும் சூழ்ந்து வலம் வரும். மங்கலான வெளிச்சத்தில் அங்கிருந்த பேருருவங்களில் ஒன்று நேரே நம்மை உற்று பார்ப்பதை போல அடிக்கடி தோன்றும். அந்த வழிபாடு ஏறத்தாழ 1 மணி நேரம் நீடிக்கும். அதன்பின் மீண்டும் காலை 4 மணி வரையில் எங்களது மெத்தைகளில் படுத்திருப்போம். மற்றொரு வழிபாடு காலை 4:15 மணிக்கு துவங்கும். 5 மணிக்கு எங்களது முதல் உணவாக சம்பாவும் வெண்ணெய் தேநீரும். அப்போதும் வாசிப்பவர் வார்த்தைகளை ரீங்காரமிட்டபடியே இருப்பார். ஒழுங்கை நிலைநாட்டுபவர் அவரின் அருகே இருந்து கவனித்து கொண்டிருப்பார். அச்சமயம் ஏதேனும் சிறப்பு ஆணைகளோ அல்லது செய்திகளோ கூறப்படும். உதாரணமாக லாசாவிலிருந்து ஏதேனும் பொருட்களை கேட்டிருக்கலாம். சில பிக்குகளின் பெயரை சொல்வார்கள். அவர்கள் லாசாவிற்கு தேவையான பொருட்களை எங்களது மடத்திலிருந்தே சேகரிப்பார்கள் அல்லது வெளியே எங்கிருந்தேனும் எடுத்து வருவார்கள். அதற்கென அந்த பிக்குகள் எந்தெந்த நேரங்களில் மடத்தை விட்டு வெளியில் செல்லலாம், எத்தனை வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்பது போன்ற சிறப்பு விலக்களிப்பும் அப்போதே அறிவிக்கப்படும். 6 மணிக்கு வகுப்பறைகளில் கூடுவோம்.
பாடங்களை பயில்வதற்கான முதல் அமர்விற்கு தயாராக இருப்போம். திபெத்திய விதிகளில் 2வது விதி, சமய சடங்குகளை கடைபிடித்து கல்வி பயில வேண்டும். என் 7 வயது அறியாமையில் அந்த விதிக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பது விளங்கவில்லை. ஏனெனில் மூத்தவர்களையும் உயர்குடியில் பிறந்தோரையும் மதிக்க வேண்டும் என்பது 5வது விதி. அவ்விதி ஆணவத்துடன் மீறப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. தவிர எனது அனைத்து அனுபவங்களும் உயர்குடியில் பிறப்பது ஏதோ ஒரு வகையில் வெட்கக்கேடானது என்றே என்னை நம்ப வைத்துள்ளது. அதன் காரணமாக நிச்சயமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனது பிறப்பின் தரம் முக்கியமல்ல, மாறாக அவனது குணநலனே பெருமைக்குரியது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. 9 மணிக்கு மற்றொரு வழிபாட்டில் கலந்து கொள்வோம். அச்சமயம் எங்களது கல்வி 40 நிமிடங்களுக்கு தடைபடும். சில வேளைகளில் அத்தகைய இடைவேளை வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் மீண்டும் 9:45க்கு வகுப்பறைகளில் ஆஜராக வேண்டும். அப்போது வேறொரு பாடம் நடத்தப்படும். மதியம் 1 மணி வரையில் அதற்கென பாடுபட வேண்டும். அது முடிவடைந்தாலும் உடனே சென்று உணவருந்த முடியாது. அரை மணி நேர வழிபாடு முதலில், அதன் பின்னரே எங்களது சம்பாவும் வெண்ணெய் தேநீரும். பின் தொடர்ந்து 1 மணி நேர உடல் உழைப்பு. அது உடற்பயிற்சிக்காகவும் எளிமையை எங்களுக்கு கற்பிக்கவும். அதிலும் இருப்பதிலேயே கோளாறான வெறுக்கத்தக்க வேலையை அடிக்கடி எனக்கு வாய்த்தது. 3 மணிக்கு அனைவருக்கும் 1 மணி நேர கட்டாய ஓய்வு. நாங்கள் அசையவோ பேசவோ கூடாது, வெறுமனே படுத்திருக்க வேண்டும். அந்த 1 மணி நேர ஓய்வு உகந்ததல்ல. ஏனெனில் அக்குறுகிய நேரத்தில் உறங்கவும் முடியாது. அவ்வளவு நீண்ட நேரம் வெறுமனே இருக்கவும் இயலாது. அதை மேலும் பயனுள்ளதாக கழிப்பதற்கான வழிவகைகளை சிந்தித்து செயலாற்றலாம். ஓய்வுக்கு பின் 4 மணிக்கு மீண்டும் பாடங்கள். 5 மணி நேரம் இடைவிடாது பாடங்கள் நடத்தப்படும். இந்த 5 மணி நேரம்தான் மிக மோசமானது. எக்காரணத்தை முன்னிட்டும் வகுப்பை விட்டு வெளியே செல்லக்கூடாது. மீறி சென்றால் கடுமையான தண்டனை. தடிமனான பிரம்பை ஆசான்கள் தாராளமாக பயன்படுத்தினார்கள். ஆசான்களில் சிலர் ஒழுங்கை மீறுபவர்களுக்கு மெய்யாகவே வெகு ஆர்வத்துடன் மனமுவந்து தண்டனை அளித்தனர். தவிர்க்க இயலாத நிலையிலோ அல்லது அளவிலாத அசட்டு துணிச்சல் உள்ள ஒரு மாணவரோதான் வெளியே செல்ல அனுமதி கேட்பார். ஆயினும் மீண்டும் அவர் வகுப்பிற்குள் நுழையும் போது தண்டனை உறுதி. இரவு 9 மணிக்கு இறுதி உணவை முடித்த பின் தான் எங்களுக்கு விடுதலை. இறுதி உணவும் கூட சம்பாவும் வெண்ணெய் தேநீரும் தான். சில வேளைகளில் மட்டுமே காய்கறிகள் வழங்கப்பட்டன. காய்கறிகள் என்பது துண்டமாக வெட்டப்பட்ட சிவப்பு முள்ளங்கி அல்லது சிறிய அவரைக்காய், அதுவும் பச்சையாகத்தான். ஆயினும் பசித்திருந்த சிறுவர்களுக்கு அதுவே ஏற்புடையதாக இருந்தது. ஒரு சமயம் எனக்கு 8 வயதாகி இருந்த போது மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எங்களுக்கு அக்ரூட் ஊறுகாய் வழங்கினார்கள். வீட்டில் அதை நிறைய சாப்பிட்டிருக்கிறேன். எனக்கு அது மிகவும் பிடித்தமானது. அப்போது முட்டாள்தனமாக மற்றொரு சிறுவனுடன் பண்டமாற்று செய்ய முயன்றேன். என்னுடைய கூடுதல் அங்கியை தருவதாக சொல்லி அவனுடைய ஊறுகாயை கேட்டேன். ஒழுங்கை நிலையை நாட்டுபவர் அதை கேட்டுவிட்டார். உணவருந்தும் மண்டபத்தின் மையத்திற்கு என்னை அழைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்தார். என்னுடைய பேராசைக்கு தண்டனையாக அடுத்த 24 மணி நேரம் உணவோ தண்ணீரோ அருந்தாமல் இருக்க வேண்டும் என்றார். என்னுடைய மற்றொரு அங்கி பயனற்றது என நான் கருதி விட்டபடியால் அதையும் எடுத்துக்கொண்டனர். அத்தியாவசிய தேவையில்லாத ஒரு பொருளுக்கு அங்கியை பண்டமாற்று செய்ய தயாராக இருந்ததே அதற்கு காரணம் என்றும் விளக்கினர். 9:30 மணிக்கு எங்களது படுக்கை மெத்தைகளுக்கு உறங்கச் செல்வோம். யாரும் படுக்கைக்கு தாமதிப்பதில்லை. அதிக மணி நேரங்கள் செயலாற்றுவது என்னை கொன்றுவிடும் என எண்ணினேன். எக்கணத்திலும் செத்துவிடக்கூடும் என்றே நினைத்தேன். அல்லது உறங்கியதும் மீண்டும் கண் விழிக்கப் போவதில்லை என கருதினேன். ஆரம்பத்தில் நானும் வேறு சில புதிய சிறுவர்களும் எங்கேனும் மூளைகளில் ஒளிந்து குட்டி தூக்கம் போடுவதுண்டு. ஆயினும் சில நாட்களிலேயே நீண்ட நேரம் செயல்புரிய பழகிவிட்டேன். பின் அது பற்றிய சிந்தனையே தோன்றவில்லை. என்னை எழுப்பிய சிறுவனின் உதவியோடு காலை 6 மணிக்கு சற்று முன்னதாக லாமா மிங்யார் தொண்டுப் அவர்களின் கதவருகே நின்றிருந்தேன். நான் அதை தட்டவில்லை. எனினும் உள்ளே நுழையும்படியாக குரல் கொடுத்தார். அவரது அறை மனதிற்கு இனியதாக இருந்தது. சுவரில் அழகான பல ஓவியங்கள் இருந்தன. சில ஓவியங்கள் சுவரிலேயே வரையப்பட்டிருந்தன. சில பட்டு துணியில் வரையப்பட்டு தொங்கின. தாழ்வான மேஜையில் சிறிய உருவ சிலைகள் இருந்தன. அவை ஆண் பெண் தெய்வங்களின் சிலைகள்.
அவை பச்சை மாணிக்க கல்லிலும் தங்கத்திலும் உலோகத்திலும் உருவாக்கப்பட்டிருந்தன. ஒரு பெரிய வாழ்க்கை சக்கர ஓவியமும் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்தது. பத்மாசன நிலையில் லாமா மெத்த இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவர் முன்னே இருந்த சிறிய தாழ்வான மேஜையில் பல புத்தகங்கள் இருந்தன. நாங்கள் உள்ளே சென்ற போது அதில் ஒன்றை படித்து கொண்டிருந்தார். இங்கே உட்கார் லோப்சாங் என்றார். பல விஷயங்களை குறித்து நாம் பேச வேண்டும். ஆனால் முதலில் வளரும் வயதினரிடம் கேட்க வேண்டிய முக்கிய கேள்வி, நன்றாக உணவருந்தினாயா? ஆமோதித்து உறுதிப்படுத்தினேன். நாம் இருவரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டுமென மேன்மை மிகு மடாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். உனது முந்தைய பிறப்பையும் கண்டறிந்தோம். நன்றாகவே அமைந்திருந்தது. அப்போது உனக்கிருந்த சில சக்திகளையும் திறன்களையும் மீண்டும் வளர்த்தெடுப்போம். ஒரு லாமா நீண்ட காலமாக கற்பதை விட ஒரு சில வருடங்களில் நீ அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறோம். பேச்சை நிறுத்திவிட்டு என்னை நீண்ட நேரம் ஆழமாக உற்று பார்த்தார். அவரது கண்கள் ஆழ்ந்து ஊடுருவின. தங்களின் பாதையை தேர்வு செய்வதற்கான சுதந்திரம் அனைத்து மனிதர்களுக்கும் வேண்டும் என்று கூறியவர் மேலும் தொடர்ந்தார். நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் 40 வருடங்களுக்கு உன் வாழ்க்கை கடினமாக இருக்கும். ஆனால் மறுவாழ்வில் பெரும் பயன்களை பெறலாம். வேறு வகை பாதையை தேர்வு செய்தால் தற்போதைக்கு செல்வத்தையும் சுகமான வாழ்வையும் தரக்கூடும். ஆனால் நீ வளர்ச்சியுற முடியாது. எனவே நீயேதான் உனது பாதையை தேர்வு செய்ய வேண்டும். பேச்சை நிறுத்திவிட்டு என்னை கவனித்தார். ஐயா, நான் மடத்தில் தேர்ச்சி பெறாவிட்டால் வீடு திரும்ப முடியாது என தந்தை தெரிவித்துள்ளார். திரும்பி செல்லவும் வீடற்ற நிலையில் எவ்வாறு சுகமும் மென்மையான வாழ்வும் எனக்கு கிடைக்கும்? அதையே தேர்ந்தெடுத்தாலும் பிறகு வேறு யார் எனக்கு சரியான பாதையை காட்டக்கூடும் என நான் பதிலுரைத்தேன். அவர் என்னை நோக்கி புன்னகைத்து, அதற்குள் மறந்துவிட்டாயா? உனது பூர்வ ஜென்மத்தை கண்டறிந்துள்ளோம். மென்மையான வாழ்வை நீ தேர்ந்தெடுத்தால் வாழும் அவதாரமாக ஒரு மடத்தில் இருப்பாய். பின் ஒரு சில வருடங்களில் மடாதிபதியாகி அதை நிர்வகிப்பாய். உன் தந்தையும் நீ தோல்வியுற்றதாக எண்ண மாட்டார் என்று கூறினார். அவர் பேசிய விதம் மற்றொரு கேள்வியை கேட்கும்படியாக என்னை தூண்டியது. நீங்கள் அதை தோல்வி என்று கருதுவீர்களா? ஆம் என்று பதிலுரைத்தார். எனக்கு தெரிந்ததை அடிப்படையாக கொண்டே கூறுகிறேன். அதை தோல்வி என்றே நான் சொல்வேன். நான் போக வேண்டிய பாதையை யார் காட்டுவார்கள்? நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் உனக்கு நான் வழிகாட்டியாக இருப்பேன். ஆனால் நீதான் அதை தேர்வு செய்ய வேண்டும். உனது முடிவில் தலையிடும் அதிகாரம் வேறு எவருக்கும் கிடையாது. அவரை பார்த்தேன். கூர்ந்து கவனித்தேன். எனக்கு அவரை பிடித்திருந்தது. பெரிய உருவம், கரிய கூர் விழிகள், அகன்ற வெளிப்படையான முகம், உயர்ந்த முன்னெற்றி. நான் கண்டது என் மனதிற்கினியதாக இருந்தது. எனக்கு வயது 7 தான். எனது வாழ்வு மிக கடினமாய் இருந்துள்ளது. பல வகை மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஒருவர் நல்லவரா என்பதை நிச்சயமாக என்னால் தீர்மானிக்க முடியும். ஐயா, சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்கள் மாணவனாக இருப்பதையே விரும்புகிறேன் என்றேன் நான். பின்னர் சிறிது வருத்தம் தோய்ந்த குரலில், ஆனாலும் கடின வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்றே இப்போதும் கூறுவேன் என்றேன் பிற்சேக்கையாக. அவர் வாய்விட்டு சிரித்தார். அவரது சிரிப்பு ஆழமாகவும் நட்பை வெளிப்படுத்துவதாகவும் இருந்தது. லோப்சாங், லோப்சாங், நம்மில் யாருக்குமே கடின வேலைகள் பிடிக்காது. ஆனாலும் ஒரு சிலர் மட்டுமே நேர்மையாக அதை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள். அவர் தன் கையிலுள்ள காகிதங்களை புரட்டினார். ஞான திருஷ்டி திறனை வழிந்து புகுத்த உன் தலையில் சிகிச்சை செய்ய வேண்டும். அது மனோசக்தியை அதிகப்படுத்தி பாடங்களை துரிதமாக கற்றுக்கொள்ள உதவும். மருத்துவத்திலும் பௌத்திக விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட மெய்வியற்பியல் போன்ற விஷயங்களிலும் மிக ஆழமாக உன்னை ஈடுபடுத்துவோம். மேலும் கடினமாக உழைக்க வேண்டியதை எண்ணி சிறிது வாட்டமடைந்தேன். 7 வருடங்களாக சிரமப்பட்டிருக்கிறேன். சிறிதளவே விளையாட்டு அல்லது பட்டம் பறக்க விடுதல். லாமாவிற்கு எனது எண்ணங்கள் புரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக சிறுவனே, சிறிது காலம் கழிந்ததும் பட்டங்கள் பறக்க விடலாம். அவை நிஜமானவை, ஆளையே தூக்கி செல்பவை. ஆனால் முதலாவதாக பாடங்களை மிகச் சிறப்பாக கற்பிக்கக்கூடிய வழிமுறைகளை சீராக திட்டமிட வேண்டும்.
மீண்டும் கையிலிருந்த பக்கங்களுக்கு திரும்பி துரிதமாக புரட்டினார். பார்ப்போம். 9 1 மணி வரையில். சரி, நல்லது. துவக்கத்தில் இது போதுமானது. 9 மணி வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் இங்கு வந்துவிடு. எந்தெந்த முக்கிய விஷயங்களை குறித்து நாம் கலந்துரையாடலாம் என்பதை பிறகு பார்ப்போம். நாளையிலிருந்து ஆரம்பிப்போம். உன் தந்தைக்கும் தாய்க்கும் ஏதேனும் தகவல் சொல்ல வேண்டுமா? இன்று நான் அவர்களை பார்க்க போகிறேன். உன் சடை பின்னலை அவர்களிடம் தர வேண்டும். நான் நெகிழ்ந்தேன். ஒரு சிறுவன் மடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவனது சடை பின்னல் வெட்டப்பட்டு தலை மழிக்கப்படும். அந்த சடை பின்னல் மற்றொரு சீடனால் எடுத்து செல்லப்பட்டு பெற்றோர்களிடம் தரப்படும். அவர்களது மகன் மடத்தில் அனுமதிக்கப்பட்டான் என்பதை தெரிவிப்பதற்கான குறியீடு அது. தற்போது லாமா மிங்யால் துண்டுப் அவர்களே நேரில் சென்று எனது சடை பின்னலை பெற்றோர்களிடம் தரப்போகிறார். அதன் பொருள் அவரது நேரடி பாதுகாவலுக்கு உரியவனாக என்னை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதாவது நான் அவரின் ஆன்மீக மகன். திபெத்தில் மிக முக்கிய மனிதர், மிகவும் போற்றப்படும் அறிவாளி, நாடு முழுக்கவும் புகழ் பெற்றிருப்பவர். அவரது வழிகாட்டுதலின் கீழ் நான் தேர்ச்சி அடையப் போவது உறுதி. அன்று காலை வகுப்பறைக்கு திரும்பிய போது பாடத்தில் கவனம் செலுத்த முடியாதவனாக இருந்தேன். எனது எண்ணங்கள் வேறெங்கோ இருந்தன. ஒரு சிறுவனை தண்டித்து மனமகிழ அதிகப்படியான வாய்ப்பும் அவகாசமும் வகுப்பாசிரியருக்கு கிடைத்தது. ஆசிரியர்களின் தீவிர கண்டிப்பையும் சேர்த்து எல்லாமே மிக சிரமமாகத்தான் இருந்தது. ஆயினும் கற்றுக்கொள்ளத்தானே இவ்வுலகிற்கு வந்திருக்கிறோம் என்றெண்ணி என்னை நானே தேற்றிக்கொண்டேன். அதற்காகவே மறுபிறவியும் எடுத்திருக்கிறேன். இருப்பினும் எதை திரும்ப கற்றுக்கொள்ள பிறந்தோம் என்பது மட்டும் உறுதியாக தெரியவில்லை. திபெத்தியர்களாகிய நாங்கள் மறுபிறவியை தீர்க்கமாக நம்புகிறோம். பரிணாம வளர்ச்சியில் குறிப்பிட்டதொரு மேன்மை நிலையை அடைந்த ஒருவருக்கு மறுபிறவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. அவரது அடுத்த வாழ்வியலை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லலாம், அல்லது இதே பூமிக்கு திரும்பி வர விரும்பலாம். அதன் விளைவாக பலர் பலனடையக்கூடும். இவை அனைத்தும் உண்மை என நாங்கள் நம்புகிறோம். மிக சிலருக்கே தங்களது முற்பிறவிகளை கண்டறியக்கூடிய வாய்ப்பு கிட்டும். அதற்கென குறிப்பிட்ட குறியீடுகள் அத்தியாவசியம். அவற்றை கண்டறிவதற்கான செலவும் கால விரயமும் பெரும் தடையாக இருக்கும். எனக்கு இருந்ததை போல குறியீடுகளை கொண்டுள்ள ஒருவர் வாழும் அவதாரம் என வழங்கப்படுவார். இளம் வயதில் மிக மிக கண்டிப்பான முறையில் அவர்கள் வளர்க்கப்படுவார்கள், நடத்தப்படுவார்கள். ஆனால் முதிய வயதை எட்டும்போது போற்றி வணங்கப்படுவார்கள். மறைபொருள் ஞானத்தை பலவந்தமாக திணிக்க எனக்கு விசேஷ சிகிச்சை செய்யப்படும் என கூறினார்கள். அது ஏன், எதற்காக என்பதை அப்போது நான் அறியவில்லை. தோள்களில் சரமாரியான பெரம்படிகள் விழுந்ததும் உடல் தீவிரமாக குலுங்கி வகுப்பறையின் உண்மை நிலைக்கு திரும்பினேன். முட்டாள், மூடா, அறிவிலி, மரமண்டையில் பிசாசுகள் குடியேறிவிட்டதா? உன் நல்ல நேரம் வழிபாட்டுக்கு நேரமாகிவிட்டது. இன்னும் நிறைய பெரம்படிகள் தர அவகாசம் இல்லை. கோபத்துடன் அந்த வசதியை வழங்கிய ஆசிரியர் மனமார்ந்த இறுதி அடி ஒன்றை வழங்கி பெருமிதத்துடன் கம்பீரமாக வெளியேறினார். அருகிலிருந்த சிறுவன், மறந்துவிடாதே, இன்று மதியம் சமையலறையில் வேலை செய்ய வேண்டிய நாள். சம்பா பைகளை நிரப்பிக் கொள்ள வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்ப்போம் என்றான். சமையலறை பணி கடினமானது. அங்கு வழக்கமாக தொடர்ந்து வேலை செய்பவர்கள் எங்களை போன்ற சிறுவர்களை அடிமைகளாக நடத்துவார்கள். சமையலறை வேலை முடிந்த பின் ஓய்வும் கிடையாது. 2 மணி நேரங்கள் சமையலறையில் படாத பாடுபட்டு பின் நேராக வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். சில வேளைகளில் தாமதமாகவே எங்களை சமையலறையிலிருந்து வெளியே போக விடுவார்கள். எனவே வகுப்பிற்கு செல்லவும் தாமதமாகிவிடும். எங்களுக்காக கடும் கோபத்துடன் காத்திருக்கும் ஆசிரியர் விளக்கமே கேட்காமல் தாராளமாக பிரம்பை பயன்படுத்துவார். சமையலறையில் முதல் நாள் வேலை கிட்டத்தட்ட என் வாழ்வின் இறுதி நாளாக இருக்கக்கூடும். நடைக்கூடங்களின் வழியாக தயங்கியவாறே சமையலறைக்கு சென்றோம். வாசலில் காத்திருந்த ஒரு பிக்கு கோபத்துடன் கத்தினார். சீக்கிரம் வாங்கடா, வீணாய் போன சோம்பேறிகளா, முதல் 10 பேர் நெருப்பை கிண்டுங்கள் என்றார். நான் 10ஆவதாக இருந்தேன். கீழே செல்லும் படிகளில் இறங்கினோம். தாங்க முடியாத வெப்பம். எங்களின் முன்னே சிவந்த ஒளி தெரிந்தது. பெரிதாக எரியும் நெருப்பின் ஒளி.
அருகே யாக்சானம் பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தது. அவை உலைக்களத்திற்கான எரிபொருள். அங்குள்ள இரும்பு கரண்டியை எடுத்து சாகும் வரை கிளறி கொண்டே இருங்கள் என்று பெருங்குரலில் கத்தினார் பொறுப்பிலிருந்த பிக்கு. நான் பரிதாபத்திற்குரிய 7 வயது சிறுவன். என் வகுப்பை சேர்ந்த மற்றவர்கள் 17 வயதிற்கு குறையாதவர்கள். கரண்டியை தூக்கவே எனக்கு சிரமமாயிருந்தது. எரிபொருளை அள்ளி கொட்டுவதற்கு பெருமுயற்சி செய்யும் போது தவறுதலாக அது பிக்குவின் கால்களில் விழுந்தது. கூக்குரலிட்டவாறே திரும்பி என் மென்னியை பிடித்தவர் காலிடறி கீழே விழுந்தார். நான் தூக்கி வீசப்பட்டு பின்புறமாக பறந்தேன். எனக்குள் பயங்கர வலி பெருக்கெடுத்தது. சதை எரிந்து பொசுங்கும் நாற்றம் குமட்டியது. உலைக்களத்தில் எரிந்து சிவந்து துருத்தி கொண்டிருந்த ஒரு கம்பியின் மேல் விழுந்திருக்கிறேன். இடது காலின் மேல்புறம் கால் எலும்பு பிணைப்பின் அருகேயுள்ள மொத்த சதையையும் பொசுக்கிவிட்டு எலும்பை தொட்டு நின்றது அக்கம்பி. பின் அங்கிருந்து தரையிலிருந்த சூடான சாம்பல் குவியலில் விழுந்தேன். அந்த வெள்ளை தழும்பு இப்போதும் உள்ளது. அக்காயம் சில வேளைகளில் இன்னமும் தொல்லை தருகிறது. பிற்காலத்தில் அத்தழும்பை வைத்து ஜப்பானியர்கள் என்னை அடையாளம் கண்டனர். பெரும் அமளி. ஒவ்வொரு திசையிலிருந்தும் பிக்குகள் ஓடி வந்தனர். நான் இன்னமும் சூடான சாம்பல் குவியலில் கடந்தேன். விரைந்து வெளியே தூக்கப்பட்டேன். உடலின் பல இடங்களில் லேசான பொசுங்கள். ஆனால் காலில் ஏற்பட்ட காயம்தான் ஆபத்தானது. உடனடியாக மாடியில் உள்ள ஒரு லாமாவிடம் என்னை தூக்கிச் சென்றனர். அவர் மருத்துவர் லாமா. என் காலை காப்பாற்றும் பொறுப்பை அவர் ஏற்றார். அந்த இரும்பு கம்பியில் துருவேறி இருந்தது. அது காலில் நுழைந்த போது துருவின் துகள்களில் சில உள்ளே சிக்கி கொண்டன. மருத்துவர் காயத்தை சுத்தப்படுத்தும் போது அத்துகள்களை துருவி எடுக்க வேண்டியிருந்தது. பின் மூலிகை பொடிகளை வைத்து கெட்டியாக அடைத்து கட்டு போட்டனர். உடலின் மற்ற பாகங்களில் மூலிகை திரவத்தை தடவினர். அது நிச்சயமாக தீக்காயத்தினால் ஏற்பட்ட வலியை பெருமளவு குறைத்தது. இடது கால் துடித்ததில் மீண்டும் நடக்கவே இயலாது என்றே நிச்சயித்தேன். மருத்துவர் லாமா தனது வேலையை முடித்ததும் ஒரு பிக்குவை அழைத்து அருகிலிருந்த சிறிய அறைக்கு தூக்கிச் செல்லுமாறு கூறினார். அங்கிருந்த மெத்தைகளில் படுக்க வைக்கப்பட்டேன். முதிய பிக்கு ஒருவர் வந்து என் அருகே தரையில் அமர்ந்து எனக்காக பிரார்த்தனைகளை முணுமுணுத்தபடியே இருந்தார். விபத்து நடந்து முடிந்த பின்னர் என் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வது நல்ல காரியம்தான் என எனக்குள் எண்ணிக்கொண்டேன். வாழ்வில் நல்லவனாகவே இருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தேன். இறந்த பின்னர் நெருப்பு பிசாசுகள் நம்மை தணலில் வாட்டினால் எப்படி இருக்கும் என்பதை இப்போதே என் சொந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாலேயே அத்தீர்மானம். நான் ஒருமுறை பார்த்திருந்த ஓவியம் ஒன்றும் நினைவுக்கு வந்தது. அதில் ஒரு பிசாசு துரதிருஷ்டம் பிடித்த ஒருவனை கோலினால் குத்தி நெருப்பில் வாட்டி கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தீக்காயம் பட்ட அதே இடத்திலேயே அவனும் தீயில் வெந்து கொண்டிருந்தான். பிக்குகள் பயங்கரமானவர்கள் என ஒருவர் மனதில் தோன்றக்கூடும். இவ்வாறாக இருப்பார்கள் என நிச்சயமாக அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் பிக்கு என்பதன் அர்த்தம் என்ன? மடத்தில் தொண்டு செய்யும் ஆடவர் என நமக்கு தெரிந்துள்ளதைப் போல எல்லோருக்கும் புரிந்திருக்கும். அவர் ஆன்மீக நாட்டம் கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பது அத்தியாவசியம் அல்ல. திபத்தில் யார் வேண்டுமானாலும் பிக்குவாகலாம். ஒரு சிறுவனை பிக்குவாகும்படி வற்புறுத்தி மடத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். இந்த விஷயத்தில் தேர்வு செய்யும் வாய்ப்பும் அச்சிறுவனுக்கு இருந்திருக்காது. அல்லது ஒரு மனிதன் ஆடு மேய்த்தது போதும், தட்பவெப்பநிலை 0க்கும் கீழே 40 டிகிரிக்கு போகும் நிலையில் தலைக்கு மேல் ஒரு கூரை இருப்பது உறுதியாக வேண்டும் என்றும் எண்ணி பிக்குவாகலாம். அந்த மனிதர் பிக்குவாக மாறுவது ஆன்மீக நம்பிக்கையை சார்ந்தல்ல, மாறாக தேக சுகத்திற்காக. மடங்களில் உள்ள பல பிக்குகள் வீட்டு பணியாளாக, கட்டுமான பணி செய்பவர்களாக, தொழிலாளிகளாக, தோட்டிகளாக இருப்பார்கள். உலகின் ஏனைய பாகங்களில் அவர்கள் வேலைக்காரர்கள் என்றோ அல்லது அதற்கீடான வேறொரு பெயரை சொல்லியோ அழைக்கப்படுவார்கள். அவர்களில் பெரும்பாலோர் தம் வாழ்நாளில் துன்பப்பட்டவர்கள். கடல் மட்டத்திற்கு மேல் 12,000 20,000 அடிகள் வரையிலான உயரத்தில் வாழ நேர்வது கடினமானது. கனிவும் கருணையும் அனுபவித்திராத அந்த பிக்குகள் அடிக்கடி எங்களை போன்ற சிறுவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். எங்களை பொறுத்தவரையில் பிக்கு என வழங்கப்படுவதும் மனிதன் என்பதும் ஒன்றுதான். மடத்தில் ஆன்மீகம் சார்ந்திருப்பவர்களுக்கு நாங்கள் வேறு பெயர்களை சூட்டியுள்ளோம். சேலா எனப்படுபவர் இளம் மாணவர், துவக்க நிலையாளர் அல்லது சீடர். பிக்கு என்றதும் சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படும் வகையினருக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருப்பவர்களுக்கு நாங்கள் சூட்டிய பெயர் டிராப்பா. இவர்களே மடங்களில் பெரும்பான்மையாக காணப்படுவார்கள்.
அடுத்து மிக தவறுதலாக பயன்படுத்தப்பட்டு வரும் அந்த லாமா என்ற சொல்லை பார்ப்போம். டிராப்பாக்கள் அதிகார பொறுப்பில் இல்லாத படை வீரர்கள் என உருவகித்து கொண்டால் லாமா என்பவர் தலைமை அதிகாரி. மேலை நாட்டிலுள்ள பெரும்பாலானவர்கள் திபெத்தில் உள்ள மடங்களை பற்றி எழுதுவதை பார்த்தால் பிக்குகளை விட அதிகாரிகள் அதிகமாக உள்ளதாக தோன்றும். நாங்கள் லாமாக்களை மேம்பட்ட ஆசான்கள் அல்லது குருஸ் என குறிப்பிடுவோம். லாமா இங்கே தொண்டு அவர்கள் என்னுடைய குரு, நான் அவரது சேலா. லாமாக்களை தவிர மடாதிபதிகளும் இருக்கிறார்கள். எல்லா மடாதிபதிகளும் மடத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் அல்ல. பெரும்பாலானோர் முதுநிலை நிர்வாகிகளாக மடத்திற்குரிய பொதுவான அலுவல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அல்லது ஒரு மடத்திலிருந்து மற்றொரு மடத்திற்கு பயணம் செய்தவாறே இருப்பார்கள். சில சமயங்களில் குறிப்பிட்ட ஒரு லாமா மடாதிபதியை விட உயர் ஸ்தானத்திலும் இருக்கக்கூடும். அது அவரது பொறுப்பிலுள்ள காரியத்தை பொறுத்ததாகும். வாழும் அவதாரங்கள் எனப்படுவோர், அதாவது அவ்வாறாக நிரூபிக்கப்பட்ட என்னை போன்றோர் 14 வயதிலேயே மடாதிபதி பதவியை அடையலாம். அது தீவிர பரிசோதனைகளிலும் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெறுவதை பொறுத்துள்ளது. மடாதிபதிகள் எப்போதும் எல்லா சமயங்களிலும் நியாயமாகவே நடந்து கொள்பவர்கள். பிக்குகளை விளக்க மற்றொரு உதாரணத்தையும் குறிப்பிடலாம். காவல்துறை பிக்குகள் என ஒரு சிலர் உள்ளனர். ஒழுங்கை நிலைநாட்டுவதே அவர்களின் ஒரே குறிக்கோள். ஆலய சடங்குகள் குறித்து அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. அச்சமயங்களில் அனைத்தும் சீராக ஒழுங்காக நடைபெறுமாறு கவனித்துக் கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் அங்கிருப்பார்கள். காவல்துறை பிக்குகள் மூர்க்கமாகவும் குரூரமாகவும் நடந்து கொள்வார்கள். அதே போன்றே வீட்டு பணி செய்யும் பிக்குகளும். பேராயரின் தோட்டக்காரர் தவறாக நடந்து கொண்டால் பேராயரை குற்றம் சொல்ல முடியாது. பேராயரின் கீழ் பணியாற்றுவதால் மட்டுமே தோட்டக்காரர் புனிதராக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. மடத்திலும் சிறைச்சாலை உண்டு. எவ்விதத்திலும் மகிழ்ச்சியூட்டும் இடமல்ல அது. அங்கு அனுப்பப்படுபவர்களின் குணநலன்களும் சரியானவை அல்ல. ஒரே ஒரு முறை நான் அந்த இடத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு கைதி உடல் நலமில்லாத போது சிகிச்சை அளிப்பதற்காக அங்கு சென்றேன். மடத்தை விட்டு வெளியில் செல்வதற்கு தயாராக நான் இருந்தபோது சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டேன். பின்புற முற்றத்திற்கு வெளியே வட்ட வடிவமாக 3 அடி உயரமுள்ள எண்ணற்ற கைப்பிடி சுவர்கள் இருந்தன. 9 அடி அகலமிருந்த திறந்த இடைவெளியை சுற்றி அவை எழுப்பப்பட்டிருந்தன. அதன் மேலிருந்த பெரும் கல் ஒன்று மனிதனின் தொடையளவு கனமாக இருந்தது. 4 காவல்துறை பிக்குகள் சேர்ந்து மையத்தில் இருந்த பெருங்கல்லை அப்புறப்படுத்தினர். ஒருவர் குனிந்து யாக் மூடியினால் தயாரிக்கப்பட்ட மெலிந்த கயிற்றை எடுத்தார். அதன் ஒரு முனையில் பலவீனமான சுருக்கு இருந்தது. நான் மகிழ்ச்சியற்ற நிலையில் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சுருக்கை நம்ப கூடுமா? மதிப்பிற்குரிய மருத்துவர் லாமா, இப்போது உங்கள் பாதங்களை இதில் வைத்தால் உங்களை கீழே இறக்கி விடுவோம் என்றார் ஒருவர். வாட்டத்துடன் பாதங்களை அதில் வைத்தேன். உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படும் ஐயா என்றார் ஒரு காவல் பிக்கு. வெண்ணையில் மூழ்கி முறுக்கப்பட்ட நூல் எரிந்து கொண்டிருந்த விளக்கை என்னிடம் கொடுத்தார். எனது வாட்டம் மேலும் அதிகமானது. கயிற்றையும் பிடித்துக்கொள்ள வேண்டும், தவிர விளக்கையும் ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். மெல்லிய கயிறு என்னை தாங்குமா என்பதே சந்தேகத்திற்குரியது. எரியும் விளக்கினால் கயிறும் தீப்பிடித்து என்னையும் தீக்கிரையாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கீழே சென்றேன். சுவர்களின் இடையே சுமார் 25 அல்லது 30 அடிகள் இறக்கப்பட்டேன். சுவரில் கசிந்து கொண்டிருந்த நீர்த்துளிகள் பளிச்சிட்டன. கீழிருந்த கல்தரை அருவருக்கத்தக்க வகையில் குப்பையும் கழிவுமாக இருந்தது. விளக்கின் ஒளியில் மிக தீயவன் போல் காணப்பட்ட ஓர் ஈனன் சுவரில் சாய்ந்தபடி குறுகி போயிருந்தான். அவனிடமிருந்து ஒளி ஏதும் வெளிப்படவில்லை. எனவே ஜீவனும் இல்லை. வாழ்வியல் பரிமாணங்களின் ஊடாக அலைந்து கொண்டிருக்கும் அவனது ஆவிக்காக ஒரு பிரார்த்தனை செய்தேன். பின் மூர்க்கத்துடன் வெறித்த அவனது கண்ணிமைகளை மூடி என்னை மேலே இழுக்குமாறு குரல் கொடுத்தேன். எனது வேலை முடிந்தது. இனி ஆக வேண்டியதை உடலை துண்டாடுபவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டேன். ஊரை சுற்றி திரியும் பிச்சைக்காரன் அவன். மடத்திற்கு வந்து உண்ண உணவும் தங்க இடமும் கேட்டான். பின் இரவானதும் ஒரு பிக்குவிடமிருந்த குறைந்தபட்ச உடைமைகளை திருடி எடுத்து செல்ல அவரை கொன்று விட்டான். தப்பிச் செல்ல முயன்றபோது பிடிபட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கே
திரும்ப கொண்டு வரப்பட்டான் என்று பதிலளித்தார்கள். ஆனாலும் நான் சொல்ல வந்தது எனது சமையலறை பணியின் முதல் நாளைய முயற்சி பற்றி. அந்த முக்கிய விஷயத்திலிருந்து விலகி வேறு விஷயங்களை கூறிவிட்டேன். உடலில் பூசப்பட்டிருந்த மூலிகை திரவங்களின் குளிர்ச்சி குறைந்து கொண்டே வந்தது. எனது தோல் எரிந்து உதிருவதைப் போல உணர்ந்தேன். காலில் ஏற்பட்ட வலியின் துடிப்பும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அந்த இடம் வெடித்து விடும் போல் இருந்தது. ஜூர வேக கற்பனையில் எரியும் விளக்கை கால் ஓட்டையில் அடைத்து விட்டதாக எண்ணினேன். நேரம் மெதுவாக நகர்ந்து சென்றது. மடத்தில் பல்வேறு சப்தங்கள் எழுந்தன. சில தெரிந்தவை, பல தெரியாதவை. நெருப்பை உட்கொண்டது போல உடல் முழுக்க எரிச்சல் பரவியது. நான் முகத்தை கீழே வைத்துத்தான் படுத்திருந்தேன். ஆனாலும் சூடான சாம்பலால் ஏற்பட்ட தீக்காயங்களால் முன்புறமும் தோல் எரிந்திருந்தது. மெல்லிய சலசலப்பு கேட்டது. ஒருவர் என் அருகே அமர்ந்தார். அன்பும் கருணையும் மிகுந்த குரல் ஒலித்தது. லாமா மிங்யா தொண்டுப் அவர்களின் குரல். குட்டி பையா, இந்த வேதனை தாங்க முடியாதது, உறங்கு. மென்மையான விரல்கள் மீண்டும் மீண்டும் எனது முதுகெலும்பை தடவின. அதன் பின் ஏதும் உணர்வில்லை. மங்கலான சூரியன் கண்களில் ஒளிர்ந்தது. நான் கண்களை சிமிட்டி விழித்தேன். உணர்வு தோன்றியது முதலில் உதித்த எண்ணம், அதிகமாக தூங்கியதால் யாரோ உதைத்து எழுப்பி இருக்கிறார்கள். உடனே வழிபாட்டுக்கு செல்ல குதித்தெழுந்தேன். ஆனால் வலியின் வேதனையால் திரும்ப சாய்ந்தேன். ஆ, என் கால்! ஆறுதல் வழங்கும் குரல் என் காதில் விழுந்தது. அசையாதே லோப்சாங், இன்று உனக்கு ஓய்வு. சிரமத்துடன் தலையை திருப்பி பார்த்தேன். பெரும் ஆச்சரியம். நான் லாமாவின் அறையில் இருந்தேன். அவர் என் அருகே அமர்ந்திருந்தார். அவர் எனது பார்வையை கவனித்து புன்னகைத்தார். ஏன் இந்த வியப்பு? இரு நண்பர்களில் ஒருவர் உடல்நலமில்லாத போது இருவரும் கூடியிருப்பது தானே சரியாகும். பலவீனமான குரலில் நான் அளித்த பதில், நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கும் லாமா, நானோ சிறுவன். லோப்சாங், பிற பிறப்புகளில் நாம் நெடுந்தூரம் வெகு ஆழமாக சேர்ந்து சென்றிருக்கிறோம். இந்த பிறப்பில் இதுவரையிலும் அது உன் நினைவிற்கு வரவில்லை. முந்தைய பிறப்புகளில் நாம் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீ ஓய்வெடுத்து உன் பலத்தை திரும்ப பெற வேண்டும். இந்த காலை நாங்கள் காப்பாற்றி விடுவோம். எனவே கவலைப்படாதே. வாழ்க்கை சக்கரத்தை குறித்தும் எங்களது பௌத்த சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கருத்தை பற்றியும் சிந்தித்தேன். ஈகை குணமுடைய ஒருவனின் செல்வம் ஒருபோதும் குறையாது. கருமிக்கோ ஆறுதல் அளிக்கவும் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிகாரம் பொருந்தியுள்ள ஒருவன் பரிந்து கேட்பவர்களுக்கு தாராளமாய் வழங்கட்டும். அவன் பல பிறப்புகளாலான நீண்ட நெடும் பாதையை காணட்டும். ஏனெனில் செல்வங்கள் சுழலும் வண்டி சக்கரங்களை போன்றவை. தற்போது ஒருவரிடத்தில் இருக்கும், பின் மற்றவரிடத்தில் சேரும். இன்று பிச்சைக்காரராக இருப்பவர் நாளை இளவரசர் ஆகலாம். இளவரசரும் பிச்சைக்காரராக நேரிடலாம். எனக்கு வழிகாட்டியாக விளங்கும் லாமா மிக நல்லவர் என்பதை நான் முன்னரே உரைத்திருந்தேன். எனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவரை பின்பற்றுவேன். என்னை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அவருக்கு அதிகமாக தெரிந்துள்ளது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். அவருடன் இணைந்து பாடங்கள் பயில்வதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்தேன். நானே அவரின் மிகச்சிறந்த மாணவனாக இருக்க வேண்டுமென தீர்மானித்தேன். எங்களுக்குள் பலமான ஒட்டுறவு உள்ளதை தெளிவாக உணர்ந்தேன். அவரின் பாதுகாவலில் என்னை கொண்டு சேர்த்த விதியின் செயலை எண்ணி வியந்தேன். ஜன்னல் வழியாக பார்க்க எண்ணி தலையை திருப்பினேன். வெளியே பார்க்கக்கூடிய வகையில் எனது படுக்கை மெத்தைகள் மேஜை மேல் கிடத்தப்பட்டிருந்தன. தரைக்கு மேல் சுமார் 4 அடி உயரத்தில் படுத்திருப்பது வினோதமாக இருந்தது. என் இள வயது கற்பனையில் மரத்தில் கூடு கட்டி தூங்கும் பறவையாக எண்ணிக்கொண்டேன். ஆனாலும் வெளியே காண்பதற்கு நிறையவே இருந்தன. ஜன்னலின் கீழே தாழ்ந்த கூரைகள் இருந்தன. சூரிய வெளிச்சத்தில் லாசா வெகு தூரத்தில் பறந்திருந்ததை கண்டேன். தூரத்தின் காரணமாக அனைத்து வீடுகளும் சிறியதாகவே தெரிந்தன. அவை ஓவியங்களில் காணப்படுவது போல நேர்த்தியான வண்ணங்களில் இருந்தன. ஏரியின் நீர் சமதளமாயிருந்த பள்ளத்தாக்கில் வளைந்து நெளிந்து சென்றது. அதன் இரு கரையிலும் பச்சை பசேலென பொருட்கள் அடர்ந்திருந்தன. தூரத்தில் தெரிந்த மலைகள் பழுப்பு நிறத்தில் இருந்தன. அவற்றின் உச்சியில் காணப்பட்ட வெண்பனிக்கட்டிகள் பளிச்சிட்டன. அருகே இருந்த மலைகளில் தங்க கூரைகளை கொண்ட மடங்கள் புள்ளிகளாக தெரிந்தன. இடது பக்கமாக பெரும் கட்டடங்கள் நிறைந்த பொட்டாலா
தனிமலையாக அமைந்திருந்தது. எங்களுக்கு சிறிதே வலப்புறத்தில் சிறிய காடு தென்பட்டது. ஆலயங்களும் கல்லூரிகளும் அதிலிருந்து எட்டி பார்த்தன. அங்குதான் திபெத்திய அரசின் ஆஸ்தான தீர்க்கதரிசி என வழங்கப்படும் முக்கிய பண்பாளர் வசித்தார். பருப்பொருள் சார்ந்த உலகையும் அதை சார்ந்திராத மேலான சக்தியையும் இணைப்பதே அவரது வாழ்வின் ஒரே பணி. கீழிருந்த முன்புற முற்றத்தில் பல்வேறு அந்தஸ்திலுள்ள பிக்குகளும் நடமாடிக்கொண்டிருந்தனர். சிலர் ஆழ்ந்த பழுப்பு நிற மேலங்கியை அணிந்திருந்தனர். அவர்கள் பணியாள் பிக்குகள். சிறு குழுவாயிருந்த சிறுவர்கள் வெள்ளை மேலங்கிகளை அணிந்திருந்தனர். அவர்கள் வெகு தூரத்தில் உள்ள மடத்திலிருந்து வந்திருக்கும் மாணவ பிக்குகள். உயர அந்தஸ்திலுள்ள பிக்குகளும் கூட காணப்பட்டனர். அவர்கள் இரத்த சிவப்பு நிறத்திலும் கருஞ்சிவப்பு நிறத்திலும் அங்கிகளை அணிந்திருந்தனர். கருஞ்சிவப்பு நிற அங்கிகளை அணிந்திருந்தவர்கள் தங்க நிற தோளணியும் அதன் மேலாக போட்டிருந்தனர். அவர்கள் உயர் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்கான குறியீடு அத்தோளணி. பலர் குதிரைகளிலும் மற்ற குதிரைகளிலும் சவாரி செய்தனர். சமய சார்பற்றவர்கள் பல்வேறு நிறமுள்ள குதிரைகளையும் சமய குருக்கள் வெள்ளை குதிரைகளையும் பயன்படுத்தினர். ஆனால் இவை அனைத்துமே தற்போதைய கணத்திலிருந்து என்னை வேறெங்கோ அழைத்துச் செல்கின்றன. எனது கால் குணமாகி மீண்டும் அங்குமிங்குமாக நடமாடுவதே இப்போதைக்கு கூடுதல் அக்கறைக்குரிய விஷயமாகும். 3 நாட்களுக்கு பின்னர் நான் எழுந்து நடப்பது நலமாயிருக்கும் என்று கருதப்பட்டது. எனது கால்கள் வளையும் தன்மையின்றி இறுகி இருந்தன. அதிர்ச்சியூட்டும் வகையில் வலியும் அதிகமாகி இருந்தது. மருந்திடப்பட்ட இடம் முழுவதும் புண்ணாகி அதிக சீழ் வெளி வந்தது. நீக்க இயலாது போன இரும்பு துகள்களால் அந்நிலை. துணையின்றி நடக்க இயலாத நிலையில் ஒரு ஊன்றுகோல் தயார் செய்யப்பட்டது. அதன் உதவியால் அடிபட்ட பறவை தத்தி தத்தி நடப்பதை போல நடந்தேன். சூடான சாம்பலினால் ஏற்பட்ட காயங்களும் கொப்புளங்களும் என் உடலில் ஏராளமாக இருந்தன. ஆனாலும் அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தந்த வலியை விட காலில் ஏற்பட்டிருந்த காயத்தின் வலி அதிகமாயிருந்தது. உட்காரவே முடியவில்லை. வலது பக்கமாகவோ அல்லது முகத்தை தரையில் வைத்தோதான் படுக்கவே இயலும். எனவே வழிபாட்டுக்கோ அல்லது வகுப்பறைக்கோ செல்ல இயலவில்லை. எனது வழிகாட்டியாக இருந்த லாமா மின்யா தொண்டுப் அவர்கள் கிட்டத்தட்ட முழு நேரமும் பயிற்றுவித்தார்கள். ஒரு சில வருடங்களில் நான் பெருமளவு கற்றுத் தேர்ந்ததை குறித்து அவர் தனது மனநிறைவை வெளிப்படுத்தினார். இருப்பினும் அவர் சொன்னது, ஆனால் பெரும்பாலானவை முற்பிறவியில் ஏற்கனவே நீ கற்றிருந்ததுதான். ஆழ் மனதில் பதிந்திருந்ததை தற்போது நினைவுபடுத்திக் கொண்டாய். ஓம். தொடரும்.